டேய் எந்த படம் வந்தாலும் அந்த படத்தை பார்த்து குறை சொல்றதுனே பாதிவே சுத்திட்டு இருக்கானுங்க. அவனுக்கு பேச்சு நம்பாதீங்க. ராயன் மூவி தனுஷோட 2வது டைரக்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பவர் பாண்டி, செகண்ட் படம் வந்து இப்போ ராயன் எடுத்திருக்காப்புல. உண்மை சொல்ல போனா வந்து மிரட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். என்ன கதையில தேவையில்லாத ட்விஸ்ட்லாம் வச்சு கொஞ்சம் சொதப்பிருந்தாலுமே கூட இன்டர்வல் சீன்லாம் வந்து வேற கூஸ் பம்ப்ஸான ஒரு சீன்லாம் வந்து உண்மையாக நல்லா இருந்துச்சு. கடைசியில் அந்த குடும்பத்தால் அவனுக்கு கிடைக்கிற துரோகம், அதுல இருந்து கிடைக்கிற லவ், அந்த விஷயங்கள் தான் படமே. சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. குழந்தைங்களை கூட்டு போகாதீங்க, ஏன்னா நாட் அலவுட் குழந்தைங்க. படம் கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சிங் தான், நல்லா தான் இருக்குது. அதுவும் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்லாம் நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் பார்த்து தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்கும் உங்களுக்குலாம். அந்த உசிரி நீதான் சாங்லாம் நான் அப்படியே ஒரு மாதிரி கண்ணே கலங்கிடுச்சு. எனக்கு அந்த லிரிக்கான ஒரு ஒர்த்தான மூமெண்ட் கண்டிப்பாக அது. ஏன்னா வந்து அதில் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும், நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஒரு மனுஷன் ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு 2வது முயற்சி எடுக்கும்போது அதை நல்லா இல்லைன்னு டிமோட்டிவேட் பண்ணாமல் நல்லா இருக்குன்னு சொன்னாக்கா இன்னும் கூட நல்ல விஷயங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து மனசாட்சிப்படி ரிவ்யூ பண்ணலாடி, ஏன்டா சும்மா வாய்க்கு வந்து அடிச்சு விட்டு போகிறீங்க, கண்டென்ட்டுக்காகலாம் பேசாதீங்க. உண்மையாக சொல்ல போனால் நல்லா இருக்குதா, தேட்டரில் போய் படத்தை பார்த்து. ஸோ ராயன் கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சிங், தாராளமாக போய் தேட்டரில் பார்க்கலாம். சின்ன குழந்தைங்க மட்டும் குடும்பம் பார்த்தீங்க. ஓகே.